வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து சாப்ட் கார்லிக் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்லிக் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கிட்ட வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி நார்மலாக நம்ம வந்து பரட்டுற மாதிரி பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்து அதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நைஃப்பில் வந்து லைட்டாக சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கீறி விட்டுக்கோங்க. இப்போது ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நீங்கள் வந்து அதை மடித்து கொண்டு வரணும். மடித்ததுக்கப்புறம் ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து நீங்கள் சுருட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இதை நம்ம பரட்டி எடுத்து நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி நம்மளுடைய சாப்ட் கார்லிக் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து பரோட்டாவை அடிச்சுக்கலாம். ஸோ 4-5 பரோட்டாவை எடுத்து நீங்கள் நல்லா அதை அடிச்சுக்கோங்க. நம்ம பரோட்டாவில் வந்து ஒவ்வொரு லேயராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.